අපි අද මේ වවුනියාවේ දකින්නේ සිහිනයක් කියලා තමයි මට හිතෙන්නේ. நாங்கள் இன்று இந்த வவுனியாவிலே காண்பது ஒரு கனவு என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். මොකද ඔබතුමාලා දන්නවා 2009 යුද්ධ වුණාට පස්සේ අපි දේශපාලන කටයුතු මේ උතුරු පළාතේ ආරම්භ කරනකොට අපිට මේ දේශපාලන නිදහස එවකට පැවතිච්ච රාජපක්ෂ පාලනය ලබා දුන්නේ නැහැ. ஆமாம், அன்றைய தினத்திலே 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததன் பின்பு நாங்கள் இந்த வடமாகாணத்திலே அரசியல் செய்வதற்காக வந்த நேரத்திலே அன்றைய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் எங்களுக்கு அந்த அரசியல் செய்யும் சுதந்திரத்தை வழங்கப்படவில்லை. මෙතන ඉන්න වැඩි ප්‍රමාණයක් අපේ ආදරණීය දෙමළ සහෝදර සහෝදරියන් මැඩික් ෆාම් සෙට්ටිගුළම්වල මැඩික් ෆාම් කඳවුරු වල ඉතියේ අඩු ගන්න අපිට ආදාර ටිකක් අරගෙන යන්නවත් දුන්නේ නැහැ. இங்கிருக்கும் கணிசமான தோழர் தோழிகளை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தெரியும், மணிக் ஃபார்ம் அந்த இடம்பெயர் முகாம்களிலே யுத்தத்திற்கு பின்பு நீங்கள் இருந்திருப்பீர்கள். அந்த முகாம்களுக்கு உங்களுக்கான உதவிகளை செய்வதற்கு கூட அந்த அரசாங்கம் எங்களுக்கு இடமளிக்கவில்லை அந்த நேரத்திலே. ඒත් අපි ඒකට බය වෙන්නේ නැතුව අපි 2012 දී වවුනියාවේ නගර සභා පිටේනියේදී විශාල උත්සාහයක් දාලා අපි පළවෙනි දේශපාලන රැස්වීම කළා. நாங்கள் அவற்றுக்கு பயப்படாமல் அன்றைய அந்த கால சூழலில் கூட 2012ஆம் ஆண்டு நாங்கள் வவுனியாவிலே நகரசபை மைதானத்திலே நாங்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடாத்தி காட்டினோம் அந்த நேரத்திலே. ඒත් සමහර අපිට වවුනියාවේ මැදිරියක් කරන්න අපිට ශක්තිය තිබුණේ නැහැ. ஆனாலும் வவுனியாவிலே நமக்கு ஒரு மேதினம் இந்த மாதிரி கூட்டம் ஒன்று நடத்துவதற்கு எங்களுக்கு பலமான அந்த காலகட்டம் அந்த சூழல் இருக்கவில்லை. 2015 පස්සේ අපි උතුරු පළාතේම අපේ සහෝදර සහෝදරියන් එකතු කරලා අපි හැම විටම මැදිරිය කළේ යාපනය තුල. 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த வடமாகாணத்திலே இருக்கும் அனைத்து தோழர் தோழிகளை ஒன்றிணைத்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலே தான் மேதின பேரணியும் கூட்டமும் நாங்கள் நடத்தினோம். නමුත් අද අපි ඒ සිහිනය සබා කරමින් වන්නි දිස්ත්‍රික්ක ජනතාවත් එක්ක අද මේ වවුනියාවේදී ජාත්‍යන්තර වැඩ කරන ජනතා දිනය සමරනවා. அந்த கனவை நனவாக்கும் வகையிலே இன்றைய தினத்திலே இந்த வன்னி மாவட்டத்திலே அனைத்து தோழர் தோழிகளும் தொழிலாளர்களையும் ஒன்றிணைத்து நாங்கள் மிகப்பெரிய மேதின கூட்டத்தை இன்று நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்திலே. ඒකට ආශිර්වාද කරනද අහසත් අපිට උදව් කරනවා රැස්වීම හොඳට කරගෙන යන්න කියලා. இதற்கு ஆசீர்வதிக்கும் வகையிலே இன்று வானம் கூட எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றது, மழை இல்லாமல் கடும் வெயில் இல்லாமல் இந்த கனவை நனவாக்குவதற்காக. මේසරේ ජාත්‍යන්තර සම්පූර්ණ එනකොට අපි පක්ෂ මූලස්ථාන ලෙස කල්පනා කරා ප්‍රශ්න දෙකක් ගැන. இன்றைய இந்த வருடத்திலே மே தினம் வரும் போது நாங்கள் தலைமைகம் என்ற அடிப்படையிலே 2 விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டோம். එකක් තමයි අපි තෙල් ප්‍රශ්න නිසා විශාල පිරිසක් කොළඹට ගෙනියන්න ගියොත් යන වියදම පිළිබඳව අපි කල්පනා කරා. ஒன்று, இன்றைய காலகட்டத்திலே இந்த எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சனை ஒன்று இருக்கின்றபடியால் கொழும்புக்கு கணிசமான தோழர் தோழிகளை கொண்டு போகும் போது அதில் ஒரு சிக்கல் ஏற்படும் என்பதை நாங்கள் கருத்தில் எடுத்தோம். ඊළඟ ප්‍රශ්නේ තමයි අපි 103 ඉන්නකොටත් අපි ගෝල් ෆේස් එක පෙරෙව්වා. ඉතින් කොළඹට ලක්ෂ ගණනක් ගෙනල්ලා අපි කොහෙද තියන්නේ කියන ප්‍රශ්නේත් අපිට ඉස්සරහා තිබුණා. அடுத்த விடயம் தான், எங்களுக்கு 3% வாக்கு இருந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் கோல்பேஸ் மைதானத்தை நிரப்பி பெரிய ஒரு கூட்டம் ஒன்று வைத்தோம். ஆகவே இன்று ஆளும் அதிகாரத்தில் இருக்கும் நாங்கள் எந்த மைதானத்தை நிரப்புவது என்பது அந்த கேள்வி எங்கள் முன்னிருந்தது. ඒ නිසා වෙනද රට පාලනය කරපු අය වෙනද ලොකු මැදිරිය කරපු කට්ටිය අද බිරියානි දවසා දෙද්දී සමහරු මෙලෝඩියක් කරගන්න බැරුව කටයුතු කරද්දී අද අපි දේශීය මක්කල් ශක්ති විදියට මුළු ලංකාවේ සෑම මැතිවරණ දිස්ත්‍රික්කයකම දැවන්ත ලෙස ජාත්‍යන්තර කම්කරු දිනය සමරනවා. இன்றைய தினத்திலே இந்த நாட்டில் கடந்த காலங்களிலே ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் மேதின கூட்டங்களை வைக்க முடியாமல் பிரியாணி நன்கொடைகளை அல்லது பிரியாணிகளை இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலே இன்னும் ஒரு சிலர் எந்த ஒரு கூட்டத்தையும் வைப்பதற்கு தகுதி இல்லாமல் யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே தேசிய மக்கள் சக்தியிலே நாங்கள் நாடளாவிய மட்டத்திலே 21 பிரமாண்டமான கூட்டங்களையும் பேரணிகளையும் இன்று நடாத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்திலே. මොකක්ද ජාත්‍යන්තර කම්කරු දිනයේ වැදගත්කම? சர்வதேச தொழிலாளர் தினத்திலே இருக்கும் முக்கியமான விடயம் என்ன? ඒක තමයි 1886 දී නැත්නම් ඊටත් කලින් ඉඳලා මිනිස්සු ඉපදලා ඉන්නේ වැඩ කරන්න විතරක් නෙමෙයි, ජීවත් වෙන්න, රස විඳින්න මේ ඔක්කොමත් එක්ක. ඒ නිසා
පැය 8ක වැඩ දිනයක් වෙනුවෙන් අවුරුදු 20ක් 25ක් තිස්සේ ජීවිත පරිත්‍යාගයෙන් කරපු සටන් වල ප්‍රතිඵලයක් විදිහට තමයි 1986 ලෝක කම්කරු දිනය කියන දිනය ඇති වුණේ ඇමරිකාවේ සිකාගෝ කම්කරුවන්ගේ අරගලයත් එක්ක. அதாவது 1886 ஆண்டுக்கு முதலையும் மக்கள் அவர்கள் யோசித்தார்கள், நாங்கள் இருப்பது தொழில் செய்வதற்கு மட்டுமல்ல, எங்களுக்கு பொழுதுபோக்கு, எங்களுக்கு நித்திரை, அதே போன்று ஓய்வு தேவை என்று நடத்திய போராட்டம் தொடர்ச்சியாக 20-25 வருடங்களாக நடத்திய போராட்டம் தான் 1886 ஆண்டு வெடித்து உயிர் தியாகங்களை செய்து 8 மணித்தியால அந்த வேலை செய்யும் உரிமையும் மற்ற ஓய்வு நேரங்களையும் தேவை என்று நடத்திய போராட்டம் வெற்றி கண்டு அந்த உயிர் தியாகத்துடன் நடாத்திய அந்த தினம்தான் இந்த சர்வதேச தொழிலாளர் தினம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். ඒ පැයකට වැඩ දිනයක් කියලා සටන් කරපු ඇමරිකාවේ කම්කරු නායකයෝ වැඩි ප්‍රමාණයක් එල්ලලා මරුවා නැත්නම් හිරේ දැම්මා. அவ்வாறான அந்த பயங்கரமான போராட்டத்தை நடாத்திய தொழிற்சங்க தலைவர்களை தூக்கிலிட்டு கொலை செய்தார்கள். அவ்வாறான கொடூரமான தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அமெரிக்காவின் அந்த நாட்டிலே அன்றைய தினத்திலே. ඒ කාලේ වැඩ දිනය පැය 14යි පැය 16යි. அன்றைய காலகட்டத்திலே தொழில் செய்யும் நேரம் என்பது ஒரு நாளைக்கு 14 மணித்தியாலம் அல்லது 16 மணித்தியாலங்கள் வேலை செய்ய வேண்டிய நிலை இருந்தது. ඒ සටන් කරපු කිසිම කම්කරු නායකයෙක්ට පැය 8 වැඩ දිනය බුක් විඳින්න හම්බුන්නේ නැහැ සහෝදරයා සහෝදරි. ஆனாலும் அந்த போராட்டம் நடத்தி உயிர் தியாகம் செய்ததனால் அந்த போராட்டத்தை அனுபவிப்பதற்காக, அந்த சுதந்திரத்தை அனுபவிப்பதற்காக அந்த தலைவர்கள் யாருமே உயிரோடு இருக்கவில்லை. அப்ப ඒගොල්ලන්ගේ සටනේ ප්‍රතිඵලයක් විදියට දැන් අවුරුදු 100කට වැඩි කාලයක් තිස්සේ ලෝක පුරාම හැම රටකම වගේ මේ පැය 8 වැඩ දිනය පිළිඅරන් තිබෙනවා. ඒ නිසා අපිට යුතුයකමක් තිබෙනවා. අපි වෙනුවෙන් සටන් කරලා දිවිදුන්නු ඒ ලෝකයේ කම්කරු නායකයන් සියලු දෙනාම සමරමින් මේ ජාත්‍යන්තර මේ දිනේ සමරන්න. அவ்வாறு போராட்டம் நடத்தி உயிர் தியாகங்கள் செய்த அந்த தலைவர்களை, தொழிற்சங்க தலைவர்களை நினைவு கூறுவதற்காக இன்று உலகம் முழுவதும் இவ்வாறான நினைவு கூறல்கள், கொண்டாட்டங்கள் நடத்துகின்றனர். அந்த வகையிலே எங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அவ்வாறு உயிர் தியாகங்கள் செய்து 8 மணித்தியால அந்த வேலை செய்யும் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட அந்த தொழிற்சங்க தலைவர்களை நினைவு கூறும் பொறுப்பு எங்களுக்கும் இருக்கின்றது. ආදරණීය සහෝදරයා සහෝදරියෝ, ඔබ දන්නවා අපි අලුත් ජනතා ආණ්ඩුවක් හදලා තියෙනවා මීට මාස 18කට කලින්. அன்பார்ந்த தோழர் தோழிகளே, உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு கிட்டத்தட்ட 1.5 வருடத்திற்கு முன்பு நாங்கள் ஒரு மக்கள் ஆட்சி ஒன்றை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். ඒ ආණ්ඩුව හදන්න අපේ රටේ දසදහස් ගණන් අපි නම් දන්න නම් නොදන්න සහෝදර සහෝදරියන් අම්මලා තාත්තලා පිළිදීලා තිබෙනවා. අනේක විද දුක් දෝමනස්යන්ට මුහුණ දීලා තිබෙනවා. அவ்வாறான ஒரு மக்கள் ஆட்சியை உருவாக்குவதற்காகவும் அமைப்பதற்காகவும் இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான நபர்கள் உயிர் தியாகங்கள் செய்திருப்பார்கள், இவ்வளவு அர்ப்பணிப்புகள் செய்திருப்பார்கள். அவ்வாறான ஒரு மக்கள் ஆட்சியை இந்த நாட்டிலே உருவாக்குவதற்காக ඒ නිසා මේ කැපකිරීම වල ප්‍රතිඵලයක් ලෙස තමයි ඔබතුමාලා අපි ඔක්කොම එකතු වෙලා පහුගිය 2024 සැප්තැම්බර් මාසෙදී අනුරතෝලර ජනාධිපති කලේ. அவ்வாறு வரலாற்று முழுவதும் அர்ப்பணிப்புகள் செய்த அதன் விளைவாகத்தான் நாங்கள் கடந்த 24ஆம் ஆண்டிலே மக்கள் தலைவனான அனுரகுமார திசாநாயக் அவர்களை நாங்கள் ஜனாதிபதியாக நிலைநிறுத்தக்கூடியதாக இருந்தது. 2024 සැප්තැම්බර් මාසයේ දේශීය මක්කල් ශක්ති ආණ්ඩුව අනුර සහෝදර ජනාධිපති වෙනකොට ලංකාව තිබිච්ච විදිය අපිට මතකයි. அன்றைய தினத்திலே 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி அனுரகுமார தோழர் ஜனாதிபதியாகும் போது அன்றைய காலகட்டத்திலே நாடு இருந்த அந்நிலை எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. ඔබතුමාට මතකද? உங்களுக்கும் ஞாபகம் இருக்கின்றதா? 2024 ඔබතුමාලා තිසේ කාටි මාලිමාව දිනනකොට මේ රටේ හරි ආණ්ඩුවක් තිබුණේ. මේ රටේ බඩු මිල ආසෝසට ගිහිල්ලා බඩුවක් ගන්න නැහැ. රටේ ඒකාධිපති පාලනයක් තමයි ராஜபக்சலா ரணில ஹதல திபுனே. 2024ஆம் ஆண்டு அனுர தோழர் ஜனாதிபதியா வந்த நேரத்தில் செப்டம்பர் மாதம் 14ஆம் திகதி உங்களுக்கு தெரியும், அன்றைய காலகட்டத்திலே
விலைவாசி அதிகரிக்கப்பட்டிருந்தது. சாமான் அத்தியாவசிய பொருள்கள் தட்டுப்பாடாக இருந்தது. இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி இல்லாத நிலை, ஒரு குடும்ப ஆட்சி உண்டு, ஒரு மக்கள் ஆட்சி இல்ல, மக்களை நினைக்காத அந்த மேட்டுக்குடிய ஆதிக்கம் மட்டுமே அன்றைய தினத்திலே காணக்கூடியதாக இருந்தது. ඔබතුමාට මතකද මිනිස්සු ගෑස් පෝලිං වල මැරුණා, තෙල් පෝලිං වල මැරුණා. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்ற காலகட்டத்திலே எரிபொருள் எரிவாயு இல்லாமல், அதாவது கேஸ் இல்லாமல், பெட்ரோலியம் எரிபொருள் இல்லாமல் வரிசையிலே எத்தனையோ மக்கள் உயிர் தியாகங்கள் அல்லது உயிரிழப்புகள் நடந்தது. මිනිස්සු ගෑස් පෝලිං වල මැරුණකොට අපි දැක්කා මේ 9 වෙනිදා මිනිස්සුන්ට ගැහුවට පස්සේ ඒ ගහපු පාලකයන්ට මිනිස්සු ගැහුවම අපි දැක්කා සමහර ගෝඨාභයගේ ආණ්ඩුවේ ඇමතිලාගේ ගෙවල් වල ගෑස් සිලින්ඩර් 80 40 තිබුණා. அன்றைய காலகட்டத்திலே மக்களுக்கு கேஸ் இல்லாமல் அவதிப்படும் நேரங்களிலே பொதுமக்கள் போய் அன்றைய கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தில் அமைச்சர்களை தாக்கியதன் பின்பு நீங்கள் கண்டிருப்பீர்கள். அந்த அமைச்சர்களின் வீடுகளிலே 70-80 அந்த கேஸ் நிரப்பிய சிலிண்டர்கள் காணப்பட்டன. එහෙම තමයි ඒ වෙලාවේ පාලනය තිබුණේ. அவ்வாறு தான் அன்றைய காலகட்டத்தின் ஆட்சி நிலவியது. ඒ වගේම තමයි මිනිස්සු බෙහෙත් වලින් මැරෙනකොට, බාල බෙහෙත් වලින් මැරෙනකොට ඔබතුමාට මතක ඇති ඒ කාලේ හිටපු සෞඛ්‍ය ඇමති කෙහෙලිය මොකද්ද කිව්වේ? කෙහෙලිය කිව්වා ඉස්පිරිතාල ඉස්සරහා මල්ශාලා තියෙන්නේ, ඒකට තමයි කියලා. அன்றைய காலகட்டத்திலே மருந்து இல்லாமல் அல்லது தரம் குறைவான மருந்து பயன்படுத்தி மக்கள் உயிர் இழக்கும் போது அன்றைய சுகாதார அமைச்சர் கூறியது என்ன? வைத்தியசாலைக்கு முன்பாக மலர்ச்சாலைகள் இருக்கு, அவை இருக்கின்றன, பிரச்சனை இல்லை. மக்கள் சாகுறாங்கள், மக்கள் இருக்கின்றது, சாவதற்கு தான் மலர்ச்சாலை இருக்கின்றது, அதுகளை பராமரிப்பதற்கென்று. එහෙම රටේ මිනිසුන්ට යන්නේ විදියක් නැතුව තියෙ තමයි රනිල් වික්‍රමසිංහ අවුරුදු දෙකකට අඩු කාලයකදී 19 වතාවක් රට ගිහිල්ලා බිලියනයකට වඩා වියදම් කළ තිබුණේ. එයාගේ නෝනාගේ උපාධි ප්‍රදානෝත්සවයත් එක්කම ඔබතුමාලගේ මහජන මුදා තමයි වියදම් කළ තිබෙන්නේ. மக்களுக்கு பயணிப்பதற்கு போக்குவரத்து துறை இல்லாமல் இருக்கும் போது, எரிபொருள் இல்லாமல் இருக்கும் போதுதான் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க 19 தடவை வெளிநாடுகளுக்கு சென்று மக்கள் பணத்தை வீண்விரயம் செய்தது. அதில் ஒரு கட்டமாகத்தான் அவரது மனைவியின் அந்த பட்ட விழாவுக்கு பொதுமக்கள் பணத்தை செலவழித்து இன்று விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ඒ විතරක් නෙමෙයි, ලමුන්නා දන්නවා රටට කිසිම ජාත්‍යන්තර පිළිගැනීමක් තිබුණේ නැහැ. රටට සංචාරකයෙක් එන්නේ, රාජ්‍ය නායකයෙක් එන්නේ, ලංකාව සම්පූර්ණයෙන්ම නූල කඩਿච්ච සරුංගලේ වගේ තිබුණේ. அதே போன்று உங்களுக்கு தெரியும், அன்றைய தினத்திலே வெளிநாடுகளிலே எந்த ஒரு மதிப்பும் எங்கள் நாட்டுக்கு இருக்கவில்லை, எந்த ஒரு நாட்டு தலைவனும் எங்கள் நாட்டுக்கு வருவதில்லை. அவ்வாறு உலகத்திலேயே ஓரம் கட்டப்பட்ட ஒரு நிலையில்தான் எமது அரசாங்கம், எமது நாடு காணப்பட்டது. அந்த பட்டம் நூல் அருந்த பட்டத்தை போன்று அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தது, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் எங்களுடைய நாடு. ඉවතදක්නේ පාස්තු ප්‍රහාරය වගේ අතිවිශාල මහා පරිමාණ ඝාතකයන් කොහොමද ඒ ඝාතන විරුද්ධ පරීක්ෂණ අනිත් පැත්ත හරවන්න කටයුතු කරේ කොහොමද කියන එක අද රූපවාහිනියෙන් පෙන්නනවා, අද අධිකරණ නඩුවලින් පෙන්නනවා. කොහොමද මැරිච්ච නැති අය මරුණා කියලා බලහත්කාරයෙන් DNA ටෙස්ට් කළා මේ මිනිමරුවන්, ඇත්ත මිනිමරුවන් ආරක්ෂා වෙන්න නඩු අඩපිට ගැහුවේ කොහොමද? அதே போன்று மிகப்பெரிய ஒரு சம்பவமான, மிகப்பெரிய அழிவுமிக்க குண்டுவெடிப்பான ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல், அந்த தாக்குதல் இடம்பெற்ற அந்த விசாரணைகள் எவ்வாறு திசை திருப்பப்பட்டு உயிரோடு இருக்குமவர்களை இல்லாதவர்கள் என்று கூறிக்கொள்வதற்காக பலவந்தமாக அந்த DNA பரிசோதனைகளை செய்து அந்த விசாரணைகள் திசை திருப்புவதற்காக அன்றைய ஆட்சியாளர்கள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இன்றைய காலகட்டத்திலே ஊடகத்தில் வரும் அந்த தகவல்களுக்கு ஏற்ப எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது. ரணில் බලයට පත් වුණාට පස්සේ මිනිස්සු දීපු හැම උද්ඝෝෂණයකම පහර දුන්නා. ரணில் பதவிக்கு வந்ததன் பின்பு சாதாரண மக்களுடைய அனைத்து ஆர்ப்பாட்டங்களுக்கும் நியாயமான ஆர்ப்பாட்டங்களையும் ரணில் விக்ரமசிங்க தாக்கினார். සහෝදරසරක් පිරලා ඉන්නවාද? ඔබතුමාලගේ සගයෝ මාධ්‍ය සගයෝ වැඩි ප්‍රමාණයක් රට දාලා ගියා පඩබයි. இப்ப இங்கு காணப்படுகின்றன நிறைய ஊடகவியலாளர்கள். ஆனால் அந்த காலகட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உயிருக்கு அச்சம் இருந்ததனால் நிறைய ஊடகவியலாளர்கள் நாட்டை விட்டு வேறு வேறு நாடுகளுக்கு அவர்கள் ஓடி போனார்கள். උතුර පුරාම භූයේ ඉඳලා
කේකේස් දක්වා චෙක් පොයින්ට් වලින් මේක පුරවලා තිබුණා. வட மாகாணத்தை எடுத்தாலும் இந்த பூவாயில் தொடங்கி காங்கேசன் துறை வரையும் இருக்கும் இந்த இடத்திலே எவ்வளவோ சோதனை சாவடிகளை போட்டுதான் அந்த காலகட்டத்தில் நாங்கள் கண்டோம் அந்த சூழல். මම අහුවක වෙලාවකදී මොකද්ද පදනම යුද්ධය කරලා අවුරුදු 10කට පස්සේ උතුරු පළාත විතරක් වැඩියෙන්ම චෙක් පොයින්ට් තියාගන්න හේතුව මොකක්ද කියලා. ஒரு தடவிலே தோழர் கேட்டிருக்கின்றார், யுத்தம் முடிந்து 10 வருடங்களுக்கு மேலாக கடந்திருந்த நிலையிலும் ஏன் இவ்வளவு தென்பகுதியிலே இல்லாத அளவுக்கு ஏன் வடமாகாணத்தில் இவ்வளவு செக் பாயிண்ட்கள் அல்லது சோதனை சாவடிகளை நீங்கள் நடாத்தி செல்கிறீர்கள் என்று. එතකොට කිව්වා උතුරෙන් තමයි වැඩියෙන්ම කුඩු ගේන්නේ කියලා. அப்போது கூறினார்கள், வடமாகாணத்தில் இருந்தால் அதிகூடிய போதை வஸ்து தென் மாகாணத்துக்கு போகின்றது என்று. ඒ කාලේ හිටපු පාලක එහෙම තමයි කිව්වේ. அன்றைய காலகட்ட ஆட்சியாளர்கள் இவ்வாறு தான் கூறினார்கள். අද අපිට පේනවා වැඩියෙන්ම කුඩු ගේන්නේ දකුණේ බෝට්ටු වලින් නැත්නම් බස්නායක පළාතේ බෝට්ටු වලින් කියලා. இன்று நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம், அதிகூடிய போதை வஸ்து எங்கிருந்து வருகின்றது. தென் மாகாணத்திலே பசு வண்டிகள் அல்லது அந்த படகுகள் அந்த அவ்வாறான நிலையிலே தான் போதை வஸ்து அதிகளவாக வருகின்றது. රට තිබුණේ ඒ විදියට පුළුවන් හැම මිනිහම පාස්පෝර්ට් එකක් හදාගෙන ලංකාව දාලා යන්න තමයි මගේ අමතාතේ හිටියේ. நாடு இருந்தது அவ்வாறான நிலையிலே தான் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அனைவருமே ஒரு பாஸ்போர்ட்டை செய்து கொண்டு வெளிநாடுகளுக்கு போவதற்காகத்தான் எல்லாருமே முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். ඒ පාස්පෝර්ට් පොලි හැදිච්ච හේතුව මොකක්ද? அந்த பாஸ்போர்ட் நீண்ட வரிசைகள் මේ රටේ ඉන්න බැරි නිසා රට කොහොම හරි දාලා යන්න තමයි මිනිස්සු උත්සාහ කළේ. இந்த நாட்டில் இருக்க முடியாதபடியால் இந்த நாட்டை விட்டு செல்வதற்காகத்தான் பாஸ்போர்ட் செய்ய அவர்கள் முயற்சித்தார்கள். ඕක තමයි ඔබතුමාලා 2024 සැප්තැම්බර් වල ලංකාව අනුරතෝලට බාර දෙනකොට තිබිච්ච රටමගේ අම්මදා. இவ்வாறான நிலையிலே தான் அனுரதோழருக்கு இந்த நாட்டை செப்டம்பர் மாதம் 24ஆம் ஆண்டு கையளிக்கும் போது இருந்த நிலை. දැන් එනවා කියන්න අර ගෝඨාභයගේ ගෝලයයි එක එකනා ගෝල වෙනවා අපිට තෙල් පෝලිං ගෑස් පෝලිං කියලා කියන. இப்போ அவ்வாறு இந்த நாட்டை தள்ளிய கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய சிஷ்யர்கள் வாரார்கள். இந்த நாடை இப்போது எண்ணெய் பிரச்சனை இருக்கு, நாடு பிரச்சனையாக இருக்கின்றது என்று கூறுவதற்காக. ඒ නිසා ඔබතුමාලා 2024 සැප්තැම්බර් මාසේ හදාගත්ත ඒ ජනතාවාදී ආණ්ඩුව තමයි දැන් මේ මාස 18ක් කාලය ගත කරලා තිබෙන්නේ. அவ்வாறு நீங்கள் அமைத்துக் கொண்ட அரசாங்கம் தான் கிட்டத்தட்ட 18 மாத காலமாக இந்த நாட்டிலே நிலவி வருகின்றது. අපි රටේ ආර්ථිකය විස්තර කරලා තිබෙනවා, රටේ ජාතික ආරක්ෂාව විස්තර කරලා තිබෙනවා, රටේ ජාතිවාදී ගැටුම් කලකෝලහල මුකුත් නැති තත්ත්වයට ගෙනලා තිබෙනවා, කුඩු අල්ලනවා, ජාතිවාදී නැති මට්ටමටම පහළට දාලා තිබෙනවා, අපි විස්තර රටක් හදලා තිබෙනවා, ලෝකෙ පිළිගන්න රටක් හදලා තිබෙනවා. இந்த 18 மாத காலத்தில் உங்களுக்கு தெரியும், எமது நாட்டின் பொருளாதாரத்தை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றோம். அதே போன்று எமது நாட்டிலே தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கின்றோம். இந்த நாட்டிலே போதை வஸ்து, பாதாள உலகம் போன்ற இதுகளை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொண்டு வருகின்றோம். ஆகவே இந்த நாட்டில் உலகமே ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு நாங்கள் ஒரு உறுதியான நாட்டை இந்த குறுகிய காலத்திலே நாங்கள் அமைத்திருக்கின்றோம். දැන් ලබන සතියේ විතරක් ලංකාවේ ජනාධිපතිවරු දෙන්නෙක් එනවා, වියට්නාම් ජනාධිපතිතුමා මාල්දීව්ස් இந்த எதிர்வரும் காலங்களிலே இந்த நாட்டிற்கு 2 நாடுகளிலே பிரதமர்கள் தலைவர்கள் வருகின்றார்கள். மாலைத்தீவு பிரதமரும் வியட்நாம் நாட்டிலே அந்த தலைவர்கள் 2 தலைவர்கள் இந்த நாட்டுக்கு எதிர்வரும் காலங்களிலே வருவார்கள். සිය ජනාධිපති කාලේ කවුද ලංකාවට ආවේ? எமது ரணில் விக்ரமசிங்க இது இருந்த நாட்டு அந்த காலகட்டத்திலே எந்த உலக நாட்டிலே எந்த தலைவர்கள் இந்த நாட்டுக்கு வந்தார்கள்? එහෙම කවුරුත් ආවේ නැහැ. அவ்வாறு யாருமே இந்த நாட்டுக்கு வரவில்லை. ඒ නිසා අපි ආණ්ඩුවක් විදියට ආදරණීය අමතාත සහෝදර සහෝදරිය මේ මාස 18 ඇතුළතදී ඔබතුමා ළඟදී දැක්කා ඇමරිකාවේ අර සාමපාගමකට ආපු ස්වාමීන් වහන්සේලා. උන්වහන්සේලා මොකද්ද ලෝකෙට පෙන්නුවේ? ලංකාව කියන්නේ සිංහල, දෙමළ, මුස්ලිම් අපි ඔක්කොම එකට ඉන්න සාමකාමී ආරක්ෂිත රටක් කියන එක තමයි උන්වහන්සේගේ පාගමනේ ලෝකෙට ගිය පණිවිඩය. நீங்கள் கண்டிருப்பீர்கள், அண்மையிலே அமெரிக்காவில் இருந்து வந்தார்கள் பிக்குமார்கள், ஒரு சமாதான பேரணி ஒன்றை நடத்தினார்கள். அவர்கள் என்ன கூறியது முழு உலகத்திற்குமே இலங்கை நாடு என்பது சிங்களம், தமிழ், முஸ்லிம்
அனைத்து மக்கள் வாழும் ஒரு அமைதியான சமாதானமான ஒரு நாடு என்பது முழு உலகத்திற்கே அவர்கள் பறைசாற்றினார்கள். ඔබතුමාලා 2024 සැප්තැම්බරේ හැදුවේ වැඩ කරන පන්තියේ සාමාන්‍ය රස්සා කරන සාමාන්‍ය ගොවිතැන් කරන දීවර කර්මාන්තයේ දෙන නැත්නම් සුළු ව්‍යාපාර කරන පුංචි මිනිසුන්ගේ ආණ්ඩුවක් හැදුවා. நீங்கள் 2024ஆம் ஆண்டு அமைத்த இந்த நாட்டிலே ஒரு மக்கள் ஆட்சி, அந்த மக்கள் ஆட்சியிலே சாதாரண மக்களுடைய பிள்ளைகள், சாதாரண மக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள், இவ்வாறு சாதாரண உழைக்கும் மக்களுடைய ஒரு ஆட்சியை தான் நீங்கள் 2024ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே நிலைநாட்டினீர்கள். දැන් මේ හදපු වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුව වැඩ කරන ජනතාවට මොනවද කළා තියෙන්නේ? அந்த உழைக்கும் மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அரசாங்கம் இந்த உழைக்கும் மக்களுக்கு என்ன செய்திருக்கின்றது? රජයේ සේවකයන්ට 24 25 26 27 අවුරුදු තුනේම එක දිගට වැටුප් වැඩි කරගෙන යනවා. அரசு ஊழியர்களுக்கு தொடர்ச்சியாக 3 வருடமாக சம்பள உயர்வுகளை நாங்கள் வழங்கிக் கொண்டு வருகிறோம். පුද්ගලිකයන් සෙනෙමිට අවම වැටුප අපි රුපියල් 30000ට වැඩියෙන් දීලා තියෙනවා. தனியார் துறையிலே இருந்த மிக குறைவான சம்பளத்தை நாங்கள் 30,000 ரூபாய் வரையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறோம். මලයක ජනතාවගේ වැටුප් අන්ත දුප්පත් මට්ටමේ තියෙද්දී ආණ්ඩුව සල්ලි දීලා රුපියල් 400කින් ඒගොල්ලෝ 1750 දක්වා වැටුප් වැඩි කරලා තිබෙනවා. உங்களுக்கு தெரியும், மலையக மக்களோட அந்த சம்பள உயர்வு அரசாங்கமும் 200 ரூபாய் காசு வழங்கி மொத்தமாக ஒரு நாளைக்கு 400 ரூபாயிலே அந்த மலையக மக்களுடைய சம்பளத்தை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம். මේ මාස 10කට අපි එක රාජ්‍ය ආයතනයක් රනිල්ලා රාජපක්ෂලා ප්‍රේමදාසලා විකුණන දාපු එක රාජ්‍ය ආයතනයක්වත් අපි වහන්න නැතුව පුද්ගලීකරණය කරන්න නැතුව ඒ වැඩි ප්‍රමාණයක් අපි ලාභ ලබන පැත්තට හරවගෙන යනවා. கடந்த ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டில் இருக்கும் அரச வளங்களை, தேசிய வளங்களை தனியார்மயப்படுத்தல் அந்த திட்டத்தை கொண்டு போன நிலையிலே எமது அரசாங்கம் இந்த 18 மாத காலத்திலே எந்த ஒரு அரசு நிறுவனத்தையும் நாங்கள் தனியார்மயப்படுத்தவில்லை. நட்டத்தில் இயங்கும் நிறுவனங்களை கூட லாபமீட்டும் நிறுவனங்களாக மாற்றி அமைத்து அவை லாபமீட்டும் நிறுவனங்களாக இன்று இயங்கிக் கொண்டு வருகின்றன. ගෝජනතාවගේ පොහොර සානාධාරය වැඩි කරලා තිබෙනවා. விவசாயிகளுக்கு வழங்கும் உர மானியத்தை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். ඒ විතරක් නෙවෙයි දීවර ජනතාවට දෙන ඉන්ධන සානාධාරය කුඩා බෝට්ටුවටත් ලොකු බෝට්ටුවටත් විශාල වශයෙන් වැඩි කරලා තිබෙනවා. அதே போன்று மீனவர்களுக்கு, கடல் தொழிலாளர்களுக்கு வழங்கும் எரிபொருள் மானியத்தை நாங்கள் அதிகளவாக கூட்டியிருக்கின்றோம். දිත්වා සුලිකුණාටුවේ අපේ ජීවිත විනාශ වුණාම ජනාධිපතිතුමා ඇතුළු අපි ආණ්ඩුව රුපියල් කෝටි 50,000ක් ඒ විපතටපත් වෙච්ච ජනතාවට වෙන් කරලා තිබෙනවා. அந்த திட்வா சூறாவளி, அந்த அனர்த்தம் வந்த நேரத்திலே இந்த நாட்டிலே ஜனாதிபதி அன்பத்தோழர் உள்ளிட்ட இந்த அரசாங்கம் அந்த மக்களுக்காக 50,000 கோடி ரூபாய்களை ஒதுக்கி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்கின்றோம். ලංකා ඉතිහාසයේ වැඩිම සහනාධාර දීලා තිබෙනවා. ගයක් කරනම රුපියල් ලක්ෂ 50 දක්වා ඒ වගේ විවිධ ආධාර දීලා තිබෙනවා. හැම එකක්ම ඉතිහාසෙ විච්ච වැඩි මේවට වඩා දෙතුන් ගුණයක් වැඩි. இலங்கை வரலாற்றிலே முதல் தடவையாக அதிகூடிய நிவாரணங்கள், ஒரு வீடு முற்றாக அழிந்திருந்தால் 50 லட்சம் ரூபாய், காணி அழிந்திருந்தால் அதற்கும் 50 லட்சம் ரூபாய், இவ்வாறு இலங்கை வரலாறிலே அதிகூடிய நிவாரணங்களை வழங்கிய அரசாங்கமாக இது திகழும். ඒ වගේම තමයි ඔබතුමාලා දන්නවා අපි ඊට අමතරව රටක් වශයෙන් ගත්තොත් රටේ කිසිම කොන්දේසියකට යට වෙන්නේ නැතුව රටේ තියෙන ඔබතුමාලා හම්බ කරලා දුන්නු බදු මුදල් වලින් තමයි අපි මේ සියලුම සංවර්ධන කටයුතු කරගෙන යන්නේ. அதே போன்று உங்களுக்கு தெரியும், ஒரு நாடு என்ற வகையிலே இந்த மக்களுக்கு அளிக்கும் நிவாரணங்கள், உதவிகள் என்பது உங்களுடைய வரிப்பணம். அந்த உங்களுடைய வரிப்பணத்தை பாதுகாத்து திருடாமல், வீண் விரயம் செய்யாமல் நாங்கள் மக்களுக்கு அதன் பலன்களை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் செயல்பட்டுகின்றோம். ඉතිහාස කවදාවත් වෙන් කරපු නැත්නම් මුදල් ප්‍රමාණයක් අපි උතුරේ සංවර්ධනයට වෙන් කරමින් ඉන්නවා කාර්යවල හදන්න හැමදේකම. வரலாற்றில் ஒருபோதும் ஒதுக்காத பெரிய அளவு தொகை என்ற நிதியை நாங்கள் வடமாகாணத்தின் அபிவிருத்திக்காக கடந்த எமது இந்த காலகட்ட இந்த ஆட்சி காலகட்டத்தில் நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ පටන් ගන්න තිබෙනවා. கல்வி சீர்திருத்தங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. ඒ විතරක් නෙවෙයි ඔබතුමාලා දන්නවා රටේ ජනතාව විරුද්ධ ලොකු මුණාවක් තමයි මොකද්ද? මේ රටේ මහා ජනධානිය මංකොල්ල කාපු මහා පරිමාණ දූෂිතයන්ට දඬුවම් දීම සහ මහා පරිමාණ මිනිමරුවන්ට දඬුවම් දීම.
அதே போன்று இந்த நாட்டின் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. கடந்த காலங்களிலே மக்கள் பணத்தை திருடிய, அதே போன்று கொலைகள் செய்த, மக்களை அச்சுறுத்திய அந்த நபர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்க வேண்டும் என்பது. අපේ ඔබතුමාලාගෙන් අහන්න කැමති ආණ්ඩුව මහා පරිමාණ රාජපක්ෂලා වීරවංශලා වික්‍රමසිංහල වගේ ඒ ඇතුළු මහා පරිමාණ දූෂණ වලට සම්බන්ධ පුද්ගලයන්ට අදාළ කරන පරීක්ෂණ පිළිබඳව ඔබතුමාලා ඒක අනුමත කරනවද නැත්ද කියලා අපි දැනගන්න කැමතියි. அதே போன்று உங்களுக்கு தெரியும், இன்றைய காலகட்டத்திலே பெரிய அரசியல் தலைவர்களாக திகழ்ந்த ராஜபக்சாக்கள், ரணில் அல்லது வீரவன்ச போன்ற அரசியல் தலைவர்களுக்கு எதிராக நடாத்தும் அந்த விசாரணைகளை நீங்கள் அனுமதிக்கிறீர்களா இல்லையா என்று நாங்கள் கேட்கின்றோம். මොකද කියන්නේ ඔබතුමාලා? சொல்லுங்க. என்ன சொல்கிறீர்கள்? அனுமதிக்கிறீர்கள்? ඒ වගේම තමයි පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධව කරන පරීක්ෂණ සම්බන්ධව ඔබතුමාලා මොකද කියන්නේ? அதே போன்று இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக நடாத்தும் விசாரணைகள் தொடர்பாக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ඔබතුමාලාගේ එකඟයිද නැත්නම් අකමැතිද? நீங்கள் இணக்கமா இல்லையா? ඒ නිසා කවුරුවත් හිතුවේ නෑ රාජපක්ෂලා ගොඩනගපු කිරිදීලා හදපු සුරේෂ් චලය වගේ பிரபல පුද්ගලෙක් අත්අඩංගුවට ගනී කියලා. யாருமே நினைக்கவில்லை ராஜபக்சாக்கள் பாலூட்டி வளர்த்த சுரேஷ் சலை போன்ற நபர்களை கைது செய்வார்கள் என்று யாருமே நினைக்கவில்லை. ඒගොල්ලෝ හිතුවේ හැමදාම නීතියට උඩින් කියලා. அவர்கள் நினைத்தது அவர்கள் எந்த நாளும் சட்டத்திற்கு மேலாக இருப்பவர்கள் என்று. කවුරුවත් හිතුවේ නෑ රනිල් වික්‍රමසිංහ උසාවි කෙනෙක් රිමාන්ඩ් කරයි කියලා. யாராவது நினைத்தார்களா ரணில் விக்ரமசிங்க அவர்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு போவோம் என்று? ඒ නිසා අපි ඔබතුමාට කියන්න කැමතියි මේ ආණ්ඩුව ඔය කියන දේශපාලන දූෂිතයන්ටවත් දේශපාලන බලවතුන් කියන මොකෙක්ටවත් බය නැහැ. අපි ගරු කරන්නේ බය වෙන්නේ ඔබතුමාලා ඉස්සරහ විතරයි තීසනමන්නේ වෙන එක දේශපාලන කක්කලියට කතල බයලා කිසිවක් අකුලන්නේ. ஆகவே நாங்கள் எந்த ஒரு பெரிய அரசியல்வாதிகளுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ நாங்கள் பயப்படுவதில்லை. நாங்கள் பயப்படுவது இந்த மக்களுடைய ஆணைக்கு, மக்களுக்குத்தான் நாங்கள் பயப்படுவோம். மக்களுக்காகவே நாங்கள் தொடர்ச்சியாக சேவைகளை செய்வோம். අන්නේ පරීක්ෂණ ටික හරියට කරන නිසා ජනතාවගේ පැත්තෙන් කෙරෙන්න ඕන වැඩ ටික ආණ්ඩුව කරන නිසා තමයි මගේ අද මේ විපක්ෂයේ 4 දෙනා 5 දෙනා 10 දෙනා 15 දෙනා ඇවිල්ලා බොරු සත්‍යයක් දාලා ඒක තමන්ගේ කුඩු නාලිකාවලින්ම තියාගෙන ඊට පස්සේ කියනවා මොකද්ද? ආණ්ඩුවට ගෙදර යන්න. அந்த விசாரணைகள் சரியாக நடப்பதால் தான் நீங்கள் அவதானிப்பீர்கள். எதிர்கட்சியில இருக்கும் 5 பேர் 10 பேர் அல்லது 15 பேர் இவ்வாறான கொஞ்சம் பேர் போய் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பொய்யான கருத்துக்களை பரப்பி இந்த அரசாங்கம் வெளியேற வேண்டும் என்ற அந்த குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். නේද? 3 දෙනෙක් එනවා කෑ ගහනවා ආණ්ඩුව දීලා යන්න කියලා. 3 பேர் வரார்கள் என கோஷம் எழுப்புகிறார்கள். அரசாங்கத்தை பதவி விட்டு விலக வேண்டும் என்று கூறார்கள். එහෙනම් ආණ්ඩුවට යන්න කියලා ඒගොල්ලෝ යනවා. அரசாங்கத்துக்கு வெளியேறுங்கள் என்று அவர்களே வெளியேறி போகிறார்கள். දැන් එහෙම කවුරු හරි ආවිලා 4-5 දෙනෙක් කෑ ගහලා කිව්වම ආණ්ඩු දෙන්න 4-5 දෙනෙක් කෑ ගහලා කිව්වට පස්සේ මුදල් අමාත්‍ය ඇසලේකත්තුම හරි කවුරු හරි කෙනෙක් ඉල්ලා අසෙන්න අපිට පයිච්ච 4-5 பேர் வந்து என்ன கூறுவதாக இருந்தால் இந்த அரசாங்கம் வெளியேறுங்கள் அல்லது நிதியமைச்சின் செயலாளர் பதவி ராஜினாமா செய்யுங்கள் என்று அவ்வாறு நாங்கள் வெளியேறுவதற்கு நாங்கள் என்ன ஏதாவது விசர்ப்பணத்தில் இருக்கின்றோமா என்று கேட்கிறார். දැන් මේ දේශපාලන තක්කඩියන්ට මොකද්ද මගේ අමතකත් වෙලා තියෙන්නේ? இந்த அரசியல் மோசடியாளர்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது? අර කොල්ලන්ගේ භාෂාවෙන් කියනවා නම් දැන් ඒගොල්ලන්ගේ ඉත්‍යාව යන්න පටන් ගන්නවා. இளைஞர்களுடைய அந்த பாசையை கூறுவதாக இருந்தால் அந்த முள்ளம்பண்டி பயணிப்பதை போன்று போகிறார்கள். මේ මාස විතරක් වීරවංශගේ නාමල්ගේ ශෂීන්ද්‍රගේ කෙහෙලියගේ මොනින් සිල්වාගේ ප්‍රියංක විජයරත්නගේ මහින්ද රාජපක්ෂගේ පුතාලගේ මේ ඔක්කොගම ඒ වගේම රවි කරුණානායක මේ ඔක්කොගෙම මැයි ජූනි සරණකුණවර්ධන මැයි ජූනි මාසවල නඩු සෙට් වෙලා තිබෙනවා. இந்த மே ஜூன் மாதம் அளவிலே எதிர்வரும் காலங்களிலே தோழர் கூறிய ராஜபக்ச அணியில் இருக்கும் குடும்பத்திலே
கணிசமான நபர்களுக்கு இந்த அரசாங்கத்தில் கடந்த அரசாங்கத்தில் இருந்த கணிசமான நபர்களுக்கு எதிராக விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்த இருக்கின்றன. ඉතින් ඒගොල්ලෝ දන්නවා ඒක නඩු දිනයක් විතරක් නෙමෙයි ඒගොල්ලන්ගේ පොණ්ඩුව තද වෙන තව දවසක් කියලා. அவர்களுக்கு தெரியும் வெறுமனே ஒரு வழக்கு விசாரிக்கும் தினம் அல்ல, இது அவர்களுடைய கழுத்துக்கு போட்டிருக்கும் அந்த சுருக்கு இருகின்ற நாளாக அமையும் என்பது அவர்களுக்கு தெரியும். ඒ නිසා අපි ආණ්ඩුවක් වශයෙන් සපත කළා තියෙනවා අනිවාර්ය වශයෙන්ම රට බංකොලොත් කළා අපේ ජීවිත නැති කරලා ලංකාව බංකොලොත් කරපු මේ දේශපාලන තක්කඩියන් හැම කෙනාටම අධිකරණය මගින් නීත්‍යානුකූලව දඬුවම් දෙනකන් අපේ අරගලයක් නතර කරන්නේ. ஆகவே நாங்கள் மிகவும் உறுதியாக கூறுகின்றோம், இந்த நாட்டை பங்குரோத்து அடைய செய்த, இந்த நாட்டு அப்பாவி மக்களை கொலை செய்த இந்த அரசாங்கத்தின் நபர்களுக்கு எதிராக கட்டாயம் சட்ட ரீதியாக நாங்கள் தண்டனை வழங்குவோம் என்பதை நாங்கள் மிகவும் உறுதியாக இந்த நேரத்திலே கூறுகிறோம். දැන් අපි පළවෙනි අවුරුදු ටිකක් වැඩිපුර මහන්සි වුණේ රට පාලනය කරපු ඒ ලොකු තෝරු මෝරු අල්ලන්න. முதலாவது வருடத்திலே நாங்கள் கஷ்டப்பட்டது இந்த நாட்டை ஆட்சி செய்த பெரிய பெரிய நபர்களை கைது செய்வதற்கு அல்லது அவர்களுக்கு விசாரணைகள் நடாத்துவதற்கு. නමුත් අපි මේ උතුරු පළාත කාට පස්සේ අපේ සහෝදර සෝරයා අහනවා சகோதரயா දකුණු හොරු විතරද අල්ලන්නේ උතුරු හොරු අල්ලන්නේ නැද්ද කියලා. இந்த வடமாகாணத்திலே நபர்கள் கேட்கிறார்கள், ஏன் தென்பகுதியிலே இருக்கிற மோசடியாளர்களை மட்டுமா கைது செய்கிறீர்கள், ஏன் வடமாகாணத்திலே ஊழல் மோசடியாளர்களுக்கு எதிராக விசாரணைகள் இல்லை ஏன் என்பதை மக்கள் கேட்டார்கள். මොකද කියන්නේ අපි ඒක පටන් ගමුද? என்ன சொல்கிறீர்கள், அதை ஆரம்பிப்போமா? ඒ නිසා මතක තියාගන්න අපි පළවෙනි අවුරුද්ද අපිට තිබුණා රට ස්ථාවර කරගෙන ඔබතුමාලගේ ජීවිතය ශක්තිමත් කරන ගමන් තමයි හොරු මංකොල්ලකාරව අල්ලන්න ඕනේ. දැන් අපි රට හරි පදනමෙන් දාලා තිබෙනවා. රට ආර්ථික වශයෙන් දිත්ත වලින් අටුන් නැතිනම් මේ ඇමරිකා ඉරාන යුද්ධයේ තෙල් ප්‍රශ්නයෙන් ලංකාව වැටුන් නැතුව රටෙන් නැතිනම් ජනාධිපතිතුමා ඇතුළු ආණ්ඩුව මේක ගාන්ට මේ අමාරු මොහොතේ ගෙනියනවා නම් ආයි මේ ආණ්ඩුව වටන්න පුළුවන් කිසිම වෙන දෙයක් නෑ මගේ අමරා. ஆகவே கடந்த இந்த 18 மாத காலத்திலே நாங்கள் கஷ்டப்பட்டது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உறுதியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததற்காக. ඒ නිසා ஆகவே இன்று உங்களுக்கு தெரியும், இந்த சூறாவளி புயல் வராமல் இருந்திருந்தால், இந்த உலகத்திலே வரும் இந்த யுத்தம் நடக்காமல் இருந்திருந்தால், அந்த சூழலில் கூட இந்த நாட்டை சரியான பாதையிலே இழுத்து சென்று அல்லது சரியான பாதையிலே கொண்டு போகிறோம் என்றால், எதிர்வரும் காலங்களிலே எந்த ஒரு பிரச்சனை நெருக்கடி வந்தாலும் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சரிய விடாமல் சரியான திசையிலே நாங்கள் கொண்டு போவோம் என்பதை நாங்கள் மிகவும் உறுதியாக கூறுகிறோம். உங்களுக்கு அனைத்துமே வழங்க முடியாமல் போனது என்பது எங்களுக்கு தெரியும். අපි ආශ්වාසම දෙනවා ආශ්වාසම වැඩි කළාත් වෙනවා. හැබැයි අපි දන්නවා ලැබෙන්න ඕන කරන සමහරව ලැබෙන්නේ නැහැ. ලැබෙන්න ඕන නැති අර තාම ලැබෙනවා. அஸ்வஸ்ம போன்ற நலன்புரி அந்த காசுகள் நாங்கள் வழங்குகிறோம், அந்த பணத்தை கூடுதலாகவும் வழங்குகிறோம். ஆனால் இன்னமும் கிடைக்காத பொருத்தமான கிடைக்காத நபர்களும் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். අපි රුපියල් කෝටි 2000ක් වෙන් කළ තිබුණට උතුරු පළාතේ කුංචි කුංචි පාරවල් හදන්න ඒකේ ප්‍රගතිය මදි. මොකද අපේ රාජ්‍ය නිලධාරී සංස්ථය ඇතුලේ අඩුපාඩු කණු අකාර්යක්ෂමතාවයක් තිබෙනවා. இருவர் 2000 கோடிகள் நாங்கள் வடமாகாணத்திற்கு கிராமிய பாதைகள் செய்வதற்காக ஒதுக்கி இருந்தாலும் அவை சரியான முறையிலே அந்த பாதைகள் இன்னும் செய்து முடிப்பதற்காக எங்களுக்கு இன்னும் சிக்கலான நிலைகள் காணப்படுகின்றன. අපි දන්නවා ජනාධිපතිතුමා මුදල් අමාත්‍යාංශය අත දිගාරලා විත්ත සහනාධාර දුන්නට ඒක ලැබිය යුතු හැම කෙනාටම තාම දී ගන්න බැරි වෙලා තිබෙනවා. சில நேரம் டிட்வா புயலிலே அந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜனாதிபதி உள்ளிட்ட இந்த அரசாங்கம் நிதி ஒதுக்கீடுகள் செய்தாலும் இன்னமும் அந்த பாதிக்கப்பட்ட ஒரு சில மக்களுக்கு இன்னும் அது போய் சேரவில்லை என்பதும் எங்களுக்கு தெரியும். ඒ වගේ අභියෝග අපිට තිබෙනවා. அவ்வாறான சவால்கள் எங்கள் முன் இருக்கின்றன. ඒ නිසා අපි අවසාන වශයෙන් අබුතුමාලට කලයක් කියන්න කැමතියි. ஆகவே இறுதியாக ஒரு விடயத்தை கூற விரும்புகிறேன். අද මේ සුන්බුන් විපක්ෂයට මේ ඔබතුමාලා ගොඩනගපු දේශීය මක්කල් ශක්තිය ආණ්ඩුවට අල්ලගු තියන්නවත් මොකුත් කරන්න බෑ. ඒක අදාළ නැහැ. இன்று எந்த ஒரு சக்தியும் இல்லாத இந்த எதிர்க்கட்சியிலே கும்பல்களுக்கு இந்த
இந்த தேசிய மக்கள் சக்தி மக்கள் அமைத்த தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு கடுகளவேனும் பாதிப்பை செய்ய முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். ඒ වගේම ඔබතුමාලා අවුරුදු 1000කට ලංකාව කරන්න බැරි දෙයක් කරා 2024 දී මොකද්ද? උතුරට හුම්කම් දෙන උතුර පිළිගන්න දකුණක් හදුවා. දකුණ පිළිගන්න උතුරක් හදලා දෙන ඔබතුමාලා. கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக இருந்த இந்த வடக்கு கிழக்கு தெற்கு என்ற பிரச்சனை, வடக்கை மதிக்காத தெற்கு, தெற்கை மதிக்காத வடக்கு இருந்த காலகட்டத்திலே இன்று நாங்கள் வடக்கு மக்களை மதிக்கும் தென் மாகாண மக்களும் தென் மாகாணத்தை மதிக்கும் வடமாகாண மக்களும் இருக்கும் ஒரு சமுதாயத்தை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் இந்த நேரத்திலே. ඒ නිසා දකුණේ ඉන්න රාජපක්ෂලා ගම්මන් පිරලා වගේ ජාතිවාදීන් වගේම මෙහෙ ඉන්න අර පරණ ජාතිවාදී දේශපාලනයේම කාල්ගල කට්ටිය මේ දෙගොල්ලම ඔබතුමාලා පරාජයටපත් කළා තිබෙනවා. ஆகவே அதன் விளைவு என்ன? தென்பகுதியிலே இருந்த ராஜபக்சாக்கள் போன்ற இனவாதிகளையும் இங்கு வடமாகாணத்திலே இருக்கும் பழைய இனவாத சக்திகள் என்ற இந்த இரு தரப்பையுமே இந்த நாட்டு மக்கள் ஒன்றாக சேர்ந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றோம். ඒ නිසා උතුර පිළිගන්න දකුණක් හදලා තියෙන නිසා දකුණ පිළිගන්න උතුරක් ඔබතුමාලා හදලා තියෙන නිසා අපිට බොහොම පහසු වෙනවා මේ රටේ ජාතික සමගිය වගේම අපේ එකිනෙකාට අවශ්‍ය කරන සංස්කෘතික දේශපාලන බලතල බෙදා ගැනීම පිළිබඳ සංවාදයේ සාකච්ඡාව අපිට ඉතා පහසුවෙන් ආරම්භ කරන්න පුළුවන්කම තිබෙනවා. ஆகவே வடக்கை மதிக்கும் தென் மாகாணத்தில் வாழும் மக்களும் தென் மாகாண மக்களை மதிக்கும் வடமாகாண மக்களும் இருக்கின்றபடியால் எங்களுக்கு தேசிய ஒற்றுமை என்ற அந்த எங்களுக்கு அத்தியாவசியமான அந்த விடயத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு இலகுவான ஒரு சூழல் அமைந்திருக்கின்ற என்பது இந்த நேரத்திலே கூற விரும்புகிறேன். ඒ නිසා ආදරණීය අම්මතාත්තේ අපි 25 අවුරුද්ද සම්පූර්ණයෙන්ම රටේ ස්ථාවරත්වය වෙනුවෙන් වෙන් කළා ස්ථාවරත්වය හදලා තිබෙනවා. 2025ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே உறுதியான ஒரு நிலை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். 26, 27, 28 අවුරුදු තුනම අපි මහා පරිමාණ සංවර්ධනය වෙනුවෙන් වෙන් කරනවා. ඒක වැඩිම පංගුව අපි උතුරට ගේනවා. 26ஆம் ஆண்டு 27, 28 அந்த 3 ஆண்டுகளிலுமே இந்த நாட்டிலே மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அதில் கணிசமான பங்கை இந்த வடமாகாணத்திற்கு கொண்டுவதற்கும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்காலத்திலே. 29 අවුරුද්ද අපි දේශපාලන සමාජ පරිවර්තනයේ වසර විදිහට තියාගෙන තිබෙනවා. 2029ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே அரசியல் பரிவர்த்தனை செய்யும், அரசியல் மாற்றத்தை செய்யும் வருடமாக நாங்கள் நிலைநாட்ட இருக்கின்றோம். සංගතකාරයක මයිදිනේක 10 වෙනි විධායක කියලා ආදේ කිව්වා. ஒரு மே தினத்திலே பார்த்தாராம் 10வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்று சத்திய பிரமாணம் செய்கிறார். ඔබතුමාලා මොකද කියන්නේ? යගේ පාර්ලිමේන්තුවේ එක්කෙනා ඉන්නේ. ඔබතුමාලා මොකද කියන්නේ? 2029 දී අපි නැවත මීට වඩා ගැඹුරු ප්‍රතිසංස්කරණ වෙනුවෙන්, මීට වඩා බරපතල සංවර්ධනයක් වෙනුවෙන්, මීට වඩා නැවත හැරෙන්නේ නැති සංවර්ධිත ලංකාවක් වෙනුවෙන් අපි නැවත අනුර සහෝදරයත් එක්ක ඔබතුමාලා ඉස්සරහට එනවා. මොකද ඔබතුමාලා කියන්නේ නැවත දේශීය මක්කල ශක්තියට උතුර දකුණ දෙනවද? මොකද කියන්නේ? எதிர்வரும் 29ஆம் ஆண்டிலே மீண்டும் அந்த ஊழல் மோசடிவாதிகளுக்கு நாட்டை பாரம் கொடுக்கிறதா, அல்லது இந்த மக்களை நேசிக்கும் மக்கள் பிரமண்டமான மக்கள் அபிவிருத்தியை திட்டமிடும் உறுதியான ஒரு பொருளாதாரத்தை அமைக்கும் அனுர திசாநாயக தோழருக்கு இந்த நாட்டை பாரம் கொடுக்கிறதா இல்லையா என்று என்ன கூறுகிறீர்கள்? ඒ නිසා අපි ඔබතුමාට කියන්න කැමති මේ මෑදිනේ පස්සේ අපි නැවත වට්ටාරම් සභා, කොට්ටා සභා, ආසන සභා සියල්ල ගොඩනගන්න පටන් ගන්නවා. ஆகவே இந்த மே தினத்திற்கு பிறகு நாங்கள் மீண்டும் இந்த வட மாகாணத்திலே வட்டார சபைகள், மாவட்ட சபைகள் போன்ற தேசிய மக்கள் சக்தியின் கீழ்மட்ட அமைப்புகளை நாங்கள் மிகவும் உறுதியாக கட்டியெழுப்புவோம் என்று நாங்கள் கூறுகிறோம். අපි ආදරල් වැඩ කරන කම්කම් ජනතාවට අපි ඉල්ලා සිටින ඔබතුමාලා සංවිධානය වෙන්න, සංවිධානයලා ආයතනයේ ඇතුළේ තිබෙන අකාර්යක්ෂමතාවය පරද්දන්න ඔබතුමාලා ඉස්සරහට එන්න. நாங்கள் மிகவும் உன்னிப்பாக கேட்கின்றோம் உங்களிடம், உங்கள் வட்டாரத்திலே உங்கள் மாவட்டத்திலே உறுதியான அமைப்புகளை அமைத்து இந்த சரியாக வேலை செய்யாத திறன் இல்லாத அந்த அதிகாரிகளுக்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்புவோம்.
எவ்வாறாவது எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நாங்கள் அணிதிரள்வோம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ගොවි ජනතාව, දියවර ජනතාව, කාන්තාව විදියට අපි සංවිධානය වෙන්න ඕනකම තියෙනවා. ඡන්ද දෙන්න විතරක් නෙමෙයි මේ ගත්ත ජනවරණේ හොඳම ප්‍රතිඵල ගන්න මේ නිලධාරීන් වෙන්න පුළුවන් වෙන වෙන කණ්ඩායම් අය වෙන්න පුළුවන්. ඒ සියලු දෙනාම ඇදගෙන යෑමේ බලය තියෙන ඔබතුමාලා. விவசாயிகளாக இருக்கலாம் அல்லது மீனவர்கள் வேறு வேறு தொழிலாளர்கள் நாங்கள் அனைவருமே அணிதிரண்டு ஒரு பிடியாக இருந்தால் இந்த அபிவிருத்தி வேலைகளை செய்யாத அரச அதிகாரிகளையும் இழுத்து கொண்டு போகக்கூடிய வல்லமை சக்தி எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் அனைவருமே அணிதிரண்டு இருந்தால் ඒ නිසා දේශීය මක්ක ශක්ති විදියට අපි අපේ දේශපාලනය නතර කරන්නේ මේ රට ජාතික සමගියෙන් පිරිච්ච සංවර්ධිත රටක් බවට පත් කළ විතරයි. අන්න ඒ සිහිනය වෙනුවෙන් ඒ අරමුණ වෙනුවෙන් මේ වැඩ කරන පන්තියේ දවසේදී අපි සමත කරලා අපි සියලු දෙනාම වේගයෙන් සංවිධානාත්මකව වැඩ කරන්න පටන් ගන්න කියලා ඉල්ලා සිටින්න. ලෝක කම්කරු දිනයටත් වැඩ කරන ජනතාවටත් උතුරේ අම්මදාතටත් ජය වාක්‍යයෙන් අපි සමගන්නවා. සෝදරාට ස්තුතියි. தேசிய மக்கள் சக்தியின் அடிப்படையில் நாங்கள் நமது அரசியலை நிப்பாட்டுவதாக இருந்தால் இந்த நாட்டை தேசிய ஒற்றுமையை வளர்த்து எல்லாரும் மிகவும் அமைதியாக சமாதானத்துடன் வாழும் இந்த நாட்டிலே மிகப்பெரிய அபிவிருத்தியை நிலைநாட்டியதன் பின்பு இந்த நாட்டில் அனைத்து மக்களுக்கும் எல்லா உரிமைகளும் கிடைக்கக்கூடிய அந்த சூழலை அமைத்ததன் பின்புதான் நாங்கள் இந்த அரசியலை நாங்கள் விடுவதாக இருந்தால் விடுவோம். ஆகவே இந்த நேரத்திலே இந்த சர்வதேச தொழிலாளர் தினத்திலே இந்த நாட்டில் வாழும் அனைத்து தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களுக்கும் வாழ்க வெற்றி என்று கூறிக்கொண்டு தோழர் தனது உரையை முடித்துக் கொள்கின்றார். நன்றி, வணக்கம் என்று கூறிக்கொள்கிறேன். අලුත් තොරතුරු breaking news alert